பள்ளப்பட்டி திருவிழான்னா வந்து அங்கே நடக்கக்கூடிய ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா அவருடைய உருஸ் தான் மிகப்பெரிய திருவிழா. அது பள்ளப்பட்டிக்கு மட்டுமல்ல, சுற்று கிராமங்களுக்கும். இந்த ஷேக் அப்துல் காதருங்கிறது யார்? அவர் தான் பள்ளப்பட்டி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த சூஃபி. அந்த நங்காஞ்சி ஆற்று கரையோரம் அடங்கியிருக்காருன்னு சொன்னாங்கல்ல, அவர் தான் வந்து சூஃபி. அவருடைய பேரில் தான் வந்து அந்த உருஸ் நடத்தப்படும். இதை வந்து இந்த திருவிழாவை நடத்தி வைக்கிறது வந்து பள்ளப்பட்டி அடுத்து இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்து மக்கள் தான் வந்து அந்த திருவிழாவை முன்னெடுத்து செய்வாங்க. இந்த பள்ளப்பட்டி ஊருடைய ஜமாத்தோடு சேர்ந்து அந்த பட்டியலின மக்களும் வந்து அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுப்பாங்க. இவங்க போய் அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. இங்கே வந்து நாய்க்கர்களும் கவுண்டர்களும் தான் அதிகமாக இருப்பாங்க பள்ளப்பட்டி சுற்று வட்டார கிராமங்களில். அதில் பள்ளப்பட்டி கிராமத்தில் வந்து அதில் வந்து 95% தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்கே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு திராவிட பாரம்பரியமும் இருக்குது. அவங்களுடைய உணவு பழக்கத்திலிருந்து எல்லாத்துலேயுமே அந்த திராவிட பாரம்பரியம் இருக்குது அவங்கள்ட்ட. இப்போது இந்த ஊரினுடைய சில பண்பாடு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு இருக்கும். அந்த பண்பாடு பழக்க வழக்கங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பள்ளப்பட்டியுடைய பண்பாடுன்னா அது முழுக்க முழுக்க கொங்கு நாட்டு பண்பாடு தான். விருந்தினர்களை உபசரிக்கிறதுலேருந்து பேசுகிறதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பொலைட்டாக தான் இருக்கும். தைப்பூசம் ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படும். நிறைய தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலிருந்தும் பள்ளப்பட்டி வழியாக தான் பாத யாத்திரை போகக்கூடிய பாதசாரிகள்லாம் பக்தர்கள்லாம் போவாங்க, பழனிக்கு போவாங்க. அப்படி போகிற பட்சத்தில் பள்ளப்பட்டி கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் அந்த பாதசாரிகளுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த சமூக நல்லிணக்கம் வந்து இன்ன வரைக்கும் அங்கே நல்லபடியாக நடந்துகிட்ருக்குது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர் திருமிகு ஷரீஃப் அஸ்கர் அலி நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 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 தமிழ்நாட்டினுடைய கொங்கு பகுதியில் பள்ளப்பட்டி அப்படிங்கிற ஊர் இருக்குது. இந்த ஊரினுடைய வரலாற்று சிறப்புகள் என்ன? பள்ளப்பட்டி வரலாற்று சிறப்பு அப்படின்னா, மதுரை நாயக்கர்கள் காலத்தில் இருந்த பள்ளப்பட்டி இருக்குது. பள்ளப்பட்டிக்கு தெற்க லிங்கம நாயக்கன்பட்டின்னு ஒரு ஊரே இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் பள்ளப்பட்டி உருவானது. அதே போல் மைசூரையும் திண்டுக்கல்லையும் ஆட்சி செஞ்ச மைசூர், திண்டுக்கல், நாமக்கல் இந்த பகுதிகளெல்லாம் ஆட்சி செஞ்ச திப்பு சுல்தானுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்திருக்கு. திப்பு சுல்தானுடைய ஆயுத பட்டறைகள் வந்து பள்ளப்பட்டிக்கு வடக்கு இருக்கக்கூடிய அரவக்குறிச்சியில் இருந்திருக்குது. அதனால் வந்து நாயக்கர் மன்னர்கள் லிங்கநாயக்கன்பட்டியில் மெயின், திப்பு சுல்தான் வந்து அரவக்குறிச்சியில் மெயின். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஊர் தான் பள்ளப்பட்டி. அந்த ரெண்டு ஊரை விட பள்ளப்பட்டி வந்து இன்றைக்கி பல மடங்கு டெவலப் ஆகிருக்குது. இங்கே வந்து நாய்க்கர்களும் கவுண்டர்களும் தான் அதிகமாக இருப்பாங்க பள்ளப்பட்டி சுற்று வட்டார கிராமங்களில். அதில் பள்ளப்பட்டி கிராமத்தில் வந்து அப்போ கிராமமாக இருந்தது, இன்றைக்கி ஒரு சிறு நகரமாகி இன்றைக்கி நகராட்சியாக மாறிடுச்சு. அதில் வந்து 95% தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்கே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு திராவிட பாரம்பரியமும் இருக்குது. அவங்களுடைய உணவு பழக்கத்திலிருந்து எல்லாத்துலேயுமே அந்த திராவிட பாரம்பரியம் இருக்குது அவங்கள்ட்ட. மற்றபடி எங்கள் பள்ளப்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய சிறுதெய்வ வழிபாட்டு முறையெல்லாம் கூட இருக்குது பள்ளப்பட்டியை சுற்றி. இப்போது இந்த ஊரினுடைய சில பண்பாடு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு இருக்கும். அந்த பண்பாடு பழக்க வழக்கங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பள்ளப்பட்டியுடைய பண்பாடுன்னா அது முழுக்க முழுக்க கொங்கு நாட்டு பண்பாடு தான். அது விருந்தினர்களை உபசரிக்கிறதுலேருந்து பேசுகிறதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பொலைட்டாக தான் இருக்கும். கோயம்புத்தூரில் எப்படி இருக்கிறாங்களோ, திருப்பூரில் எப்படி இருக்கிறாங்களோ, அது மாதிரி தான் பள்ளப்பட்டிக்காரங்களும் அந்த பொலைட்னஸாக தான் பேசுவாங்க. ரிசப்ஷன் நல்லாயிருக்கும். உணவு பழக்கங்களும் கிட்டத்தட்ட அந்த கொங்கு மண்டலத்துக்கான உணவு பழக்கத்தோடு தான் இருப்பாங்க. இல்லை, இதில் என்னென்னா இதில் சிறுதெய்வ வழிபாடுகள் அப்படின்லாம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு சிறுதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது. இந்த சிறுதெய்வ வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் அங்கே வந்து எப்படிப்பட்ட வழிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணாங்க? பள்ளப்பட்டியை அடுத்து வந்து பழனி மலை இருக்கிறனால அங்கே வந்து முருகன் வழிபாடு அதிகமாக இருக்கும். அந்த பகுதியில் வந்து முருகன் வழிபாடு இருக்கும். தைப்பூசம் ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படும். நிறைய தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலிருந்தும் பள்ளப்பட்டி வழியாக தான் பாத யாத்திரை போகக்கூடிய பாதசாரிகள்லாம் பக்தர்கள்லாம் போவாங்க, பழனிக்கு போவாங்க. அப்படி போகிற பட்சத்தில் பள்ளப்பட்டி கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் அந்த பாதசாரிகளுக்கு
எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த சமூக நல்லிணக்கம் வந்து இன்ன வரைக்கும் அங்கே நல்லபடியாக நடந்துகிட்ருக்குது. சிறுதெய்வ வழிபாடு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு வெள்ளாள கவுண்டரு ஒரு சிறுதெய்வ வழிபாடு வச்சுருப்பாங்க. கவுண்டர்கள் இன்னொரு அதுலேயே நிறைய ஹைரார்க்கிலாம் இருக்குது, சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. அது டீட்டெயிலாக தெரியல எனக்கு, அவங்க என்ன வகையான இது பண்ணுறாங்கன்னு. முருகன் வழிபாடு மட்டும்தான் தெரியும், வெளிப்படையாக தெரியும். இப்போ பள்ளப்பட்டியில் அங்கே வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது? ஒரு கிராமம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாமா, இல்லை வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாக நம்ம பார்க்கலாம்? இது ஒரு நல்ல கேள்வி. இது பள்ளப்பட்டி வந்து ஃபஸ்ட்டு நங்காஞ்சி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது. அது வந்து பழனியை அடுத்து இருக்கக்கூடிய தலக்குத்துங்கிற ஊரில் இருந்து தான் தொடங்குது. தலக்குத்தில் தொடங்கி ஒட்டஞ்சத்திரம் வழியாக வந்து இடையகோட்டை வழியாக பள்ளப்பட்டியை கிராஸ் பண்ணி அரவக்குறிச்சி மூலமாக அமராவதியில் போய் கலக்குது. அமராவதியுடைய துணை நதி நங்காஞ்சி ஆறு. அந்த நங்காஞ்சி ஆறுடைய கரையில் தான் பள்ளப்பட்டியே உருவானது. ஒரு 300-350 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 10 தெரு மட்டும்தான் இருந்தது. அந்த 10 தெரு தான் ஆரம்பத்தில் உருவானது. ஷேக் அப்துல் காதர் அப்படிங்கிற ஒரு சூஃபி ஒருத்தர் தான் அந்த ஊர் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தார். அந்த இன்றைக்கி அவருடைய நினைவிடம் வந்து நங்காஞ்சி ஆற்றோடைய ஓரத்துலேயே இருக்குது. நினைவிடம் பெரிய அளவுக்கு கட்டியிருக்கிறாங்க. அங்கேருந்து தான் ஊரே டெவலப் ஆகும். அந்த மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி ஊர் விரிஞ்சிக்கிட்டே போகும். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அந்த ஏரியாவிலேருந்து ஒரு 10 மடங்கு பெருசாக இருக்குது ஊர். சின்ன கிராமமாக இருந்தது, இன்றைக்கி ஒரு 10 மடங்கு பல்ஜிங்காக ஆகிருக்கு. ஊர் பெரிய கிழக்கு நோக்கி போகுது. இன்னமும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து சிற்றூர் சின்ன கிராமமாக இருந்து சிற்றூராக மாறி, அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பேரூராட்சியாக மாறி இன்றைக்கி வந்து நகராட்சியாக விரிவடைஞ்சிருக்குது. அந்தளவுக்கு வந்து இப்போ கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு மிக முக்கியமான ஊராக பள்ளப்பட்டி இருக்குது. உதாரணத்துக்கு மின்சார உபயோகம் அந்த கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து கரூர் சிட்டிக்கு அடுத்து அதிகமாக மின்சார உபயோகம் பண்ணுறது பள்ளப்பட்டி தான். இதுக்கு அடுத்து தான் குளித்தலையே வருது. குளித்தலை வந்து பள்ளப்பட்டியை விட பெரிய ஊர் தான். இருந்தாலும் மின் உபயோகம் வந்து குளித்தலையை விட பள்ளப்பட்டியில் அதிகம். அந்த அடிப்படையில் வந்து பள்ளப்பட்டியுடைய வாழ்க்கை தரம் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஒரு திருச்சி, கோயம்புத்தூர், சேலத்தில், மதுரையில் ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அது பள்ளப்பட்டியிலையும் கிடைக்கும். இதே பள்ளப்பட்டி லெவலுக்கு இருக்கக்கூடிய மற்ற ஊர்களில் அந்த பொருள் கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்து பள்ளப்பட்டியுடைய வாழ்க்கை தரம் வந்து அப்கிரேடாக தான் இருக்குது எப்பயுமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 ஆண்டுகளாகவே பள்ளப்பட்டியுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக தான் இருக்குது. இப்போது பள்ளப்பட்டியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா வந்து சிலர் வந்து எங்களுக்கு இந்த ஊருக்கு இந்த திட்டம் வரணும், இந்த வேலை திட்டங்கள் வரணும் அப்படிலாம் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி எதிர்பார்க்குறீங்க? பள்ளப்பட்டியில் வந்து கல்வி நிறுவனங்கள் இருக்கிறனால நிறைய பேர் இப்போ படிக்கிறாங்க. நிறையா 3 மேல்நிலைப் பள்ளிகள் இருக்குது பள்ளப்பட்டியில். அதில் பெண்களுக்காகவே ஒன்று தனியாக இருக்குது, பெண்களுக்கு கல்லூரியும் இருக்குது. அதனால் இப்போ எல்லாமே படிச்சிடுறாங்க. 2000க்கு பிறகு இருக்கக்கூடிய தலைமுறை கண்டிப்பாக 12வது படிக்கிறாங்க, அப்படி இல்லை டிகிரியாவது படிச்சிடுறாங்க. அதனால் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமும் இப்போ மக்கள் மத்தியில் இருக்குது. ப்ரொஃபஷ்னல் படிப்பும் படிக்கிறாங்க, பிகாம் மாதிரியான படிப்புகளும் படிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பள்ளப்பட்டியை சுற்றி அரசு தொழிற்பேட்டைகள் எதுவுமே கிடையாது. சிப்காட் மாதிரியோ சிட்கோ மாதிரியோ சிறப்பு பொருளாதார மண்டலங்களோ பெருசாக எதுவுமே இல்லை. அது வந்துச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். நிறைய மேட்டாங்காடு நிறையா கிடக்குது. ஏகப்பட்ட மேட்டாங்காடு வானம் பார்த்த பூமியாக தான் இருக்குது. இந்த பள்ளப்பட்டி ஏரியாலாம் அப்படி தான் இருக்கும். இதே கரூர் வந்து காவிரி படுகையாக இருக்கிறதுனால செழிப்பாக இருக்கும். ஆனால் அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பள்ளப்பட்டி வந்து செழிப்பு இருக்காது. நிறைய ட்ரை லேண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா பண்ணலாம். அதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த பள்ளப்பட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான திருவிழாக்கள் நடக்க இருக்குது? ஏன்னா வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்துட்டு ஒரு திருவிழா வந்து ஃபேமஸான ஒரு திருவிழாவை நம்ம பார்க்குறோம்.
இப்போ மதுரைக்கு ஒரு சித்திரை திருவிழா இருக்குது, அதுக்கப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர், இந்த மாதிரி பல இடங்களில் வந்து திருவிழாக்கள் நடக்கிறது அப்படின்றது. அப்போ பள்ளப்பட்டியில் வந்து என்ன மாதிரியான திருவிழாக்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். பள்ளப்பட்டி திருவிழான்னா வந்து அங்கே நடக்கக்கூடிய ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா அவருடைய உருஸ் தான் மிகப்பெரிய திருவிழா. அது பள்ளப்பட்டிக்கு மட்டுமல்ல, சுற்று கிராமங்களுக்கும். இந்த ஷேக் அப்துல் காதருங்கிறது யார்? அவர் தான் பள்ளப்பட்டி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த சூஃபி. அந்த நங்காஞ்சி ஆற்று கரையோரம் அடங்கியிருக்காருன்னு சொன்னாங்கள்ல, அவர் தான் வந்து சூஃபி. அவருடைய பேரில் தான் வந்து அந்த உருஸ் நடத்தப்படுது. அது வந்து அந்த ரமலான் ஈத் பெருநாள் முடிஞ்ச 15வது நாள் அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த விழா நடக்கும். மற்றும் 3 நாட்கள் நடக்கக்கூடிய உருஸ் திருவிழா அது. அந்த திருவிழாவுக்கு வந்து பெரிய அளவுக்கு கடைகள், ராட்டினங்கள் எல்லாமே நூற்றுக்கணக்கான கடைகள் வரும். ராட்டினங்கள், சர்க்கஸ்ஸு எல்லாமே வரும். கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம மக்கள் வந்து அங்கே அந்த திருவிழாவை கண்டுகளிக்கிறதுக்கு வருவாங்க. அந்த ஏரியாவே கரூரில் வந்து மாரியம்மன் திருவிழா மிக ஃபேமஸ். கரூருக்கு மாரியம்மன் திருவிழா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாலுமே பள்ளப்பட்டிக்கு வந்துடும். இப்போ கரூர் வந்து டிஸ்ட்ரிக்ட் முழுக்க வருவாங்க அந்த மாரியம்மன் திருவிழாவுக்கு. ஆனால் அதே ஸ்டாலு, அதே செட்டப்பு பள்ளப்பட்டிக்கு வந்துடும் அந்த உருஸ் டைமில். அந்தளவுக்கு கெப்பாசிட்டியாக இருக்கும். அந்த உருஸ் திருவிழா வந்து ரொம்ப கெப்பாசிட்டியாக இருக்கும். ஒரு வாரம் அதோடைய வருகையும் அதோடைய திரும்ப பெறுதலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த உருஸ் திருவிழா. அதுதான் வந்து அந்த ஏரியாவில் வேறு எங்கேயும் அந்த மாதிரியான திருவிழா, உருஸ் திருவிழா கிடையாது. அப்படி தான் சொல்லணும். இதுக்கு அடுத்துனா நாகூர் தான் சொல்ல முடியும். அந்தளவு சிறப்பு. அதுக்கு ஒப்பான அளவுக்கு இது. ஆமாம், இது வந்து சிறப்பாக இருக்கும். கூடு செய்வாங்க. ஒரு 3 அடுக்கு கூடு தேர் மாதிரி செஞ்சு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க. இதை வந்து இந்த திருவிழாவை நடத்தி வைக்கிறது வந்து பள்ளப்பட்டி அடுத்து இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்து மக்கள் தான் வந்து அந்த திருவிழாவை முன்னெடுத்து செய்வாங்க. இந்த பள்ளப்பட்டி ஊருடைய ஜமாத்தோடு சேர்ந்து அந்த பட்டியலின மக்களும் வந்து அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுப்பாங்க. இவங்க போய் அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. ஆற்றுக்கு அக்கறையில் போய் அந்த பட்டியலின கம்யூனிட்டிக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த திருவிழாவை ஒன்றா கூடி செய்வாங்க. சாதி சமயங்கள் தாண்டி செய்வாங்க. அது வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து அப்படி ஒரு செட்டப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. எல்லாமே ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத. இன்றைக்கி அவங்க வந்து அதே பட்டியல் சமூகத்துக்காரங்க தான் எங்கள் ஊருக்குள்ளே காய்கறி வியாபாரம், கசாய கடை வியாபாரங்கள், மற்ற கோழி கடை, இந்த மாதிரியான கடைகள் அவங்க தான் வச்சுருக்கிறாங்க. அந்தளவு வந்து இணக்கமாக இருக்கிறதுக்கு இந்த திருவிழா தான் காரணம். பள்ளப்பட்டி சுற்று வட்டாரத்தில் சமூக நல்லிணக்க பேணுவதற்கு இந்த திருவிழா தான் மிக முக்கிய காரணம். பள்ளப்பட்டியில் வந்து நீர்நிலைகள், நீர் மேலாண்மை அப்படின்னு ஏதாவது இருந்திருக்குதா, இல்லை அதற்கான சுவடுகள் இருந்திருக்கு? பள்ளப்பட்டியில் வந்து நங்காஞ்சி ஆறு தான் மெயின். நங்காஞ்சி ஆறில் வந்து ஒரு பெரிய கல்லணை இருந்தது. பெரிய பெரிய கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு பெரிய கல்லணை இருந்தது. அது ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அந்த கல்லணை வந்து 1977 மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. எம்ஜிஆர் சிஎம் ஆன டைமில் வந்து மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் வந்த டைமில் வந்து அந்த கல்லணையெல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. கொலாப்ஸ் ஆகி அப்போ அந்த கல்லணை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தடுப்பணை கட்டிட்டாங்க. இன்றைக்கி கலைஞர் பீரியடில் தான் அந்த தடுப்பணை கட்டி அது இப்போ வழக்கத்தில் இருக்குது. இடைக்கோட்டையிலிருந்து தான் வரும் தண்ணி. அந்த நங்காஞ்சி ஆறு வந்து இடைக்கோட்டையிலிருந்து தான் பள்ளப்பட்டி கிராஸ் பண்ணி போகும். நீர் மேலாண்மைன்னா வந்து அது ஒன்று தான், அந்த நங்காஞ்சி ஆறு ஒன்று தான். அடுத்து வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஆழ்துளை கிணறு போட்டிருப்பாங்க, போர்வெல்ஸ். எல்லா வீடுகள்லேயும் ஒரு 1200 சதுரடியில் வீடு கட்டினாங்கன்னா ஒரு போர் போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட பள்ளப்பட்டியில் மட்டும் எனக்கு தெரிய ஒரு 10,000 போர் இருக்கும், அதிகம். இது வந்து இவ்வளோ போர்லாம் போடக்கூடாது, ஆனால் மக்கள் வந்து போட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது பள்ளமான பகுதி. அந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்த்தா உங்களுக்கு ரங்கமலையில் பெய்கிற மழை தண்ணி பூரா அப்படியே ஓடி வந்து எங்கள் ஊர் நிலப்பகுதிக்கு தான் வந்து சேரும். அதனால் மற்ற ஏரியாவில் தண்ணி இல்லாட்டி கூட எங்கள் ஊரில் தண்ணி இருக்கும். பள்ளமான பகுதியில் இருக்கிறதுனால தண்ணி எப்பயுமே இருக்கும். நீர் மேலாண்மை இதுக்கு இது அடுத்து இப்போ வந்து புதுசாக மழைநீர் சேகரிப்பு சிஸ்டம்லாம் நகராட்சியே வலியுறுத்துகிறாங்க.
அது மாதிரிலாம் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க. என்ஜிஓஸும் நிறையா உள்ளூர் தன்னார்வ அமைப்புகள் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து இதுக்கு ஐடியாலாம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது எங்கள் ஊரில் ஹாரிஸ் சுல்தான் ஒரு நீரியல் மேலாண்மை ஒரு நிபுணரே இருக்கார். அவர் வந்து அவர் நிறையா பள்ளிவாசல்களுக்கெல்லாம் இது மாதிரி எப்படி தண்ணியை சேமிக்கிறது, மழைநீர் எப்படி சேகரிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து அந்த சிஸ்டமும் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்லா பள்ளிவாசல்கள்லேயும் கிட்டத்தட்ட 30 பள்ளிவாசல்கள் இருக்குது. 30 பள்ளிவாசல்களில் நீர் மேலாண்மை பண்ணுறாங்க இந்த மழைநீர் சேகரிப்பின் மூலமாக. இப்படி பெரிய வீடுகளுக்கும் அந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் நீர், எங்களுக்கு தெரிஞ்ச நீர் மேலாண்மை இதுதான். நீர் நிலையம் பெருசாக இல்லை, அந்த நங்காஞ்சியை தவிர வேறு எந்த நீர்நிலையும் பள்ளப்பட்டியில் கிடையாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.